எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னா வந்து சாஃப்டான சப்பாத்தி ஆல்ரெடி செஞ்சுருக்கிறல பாக்கெட் இருக்கிற மாதிரி அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். சின்ன குண்டால் எடுத்து பிசைஞ்சாக்க வந்து அது கெட்டியாக வரும். ஸோ அகலமாக இருக்கும்போது நல்லா சாஃப்டாக பிசைதுக்காகவும் ஜெலட்டியில் வந்து ஒரு 4 கப்பு கோதுமை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். அது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பெசிய தான் வந்து நம்மளுக்கு அந்த சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். மேலாக்கா வந்து எண்ணெய் தள்ளிட்டு ஒரு அரை ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ எக் பூஜி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 லவங்கம் 2 பட்டை சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். அது கூட வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம வந்து ஜாஸ்தி வெங்காயம் தக்காளி வந்து வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு அது கூட வந்து முட்டையை வந்து ஒரு 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க. எக் பூஜி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ மாவு வந்து நல்லா வந்து ஊறிட்டுக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா மாவை தொட்டுட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் தடவிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு திரும்ப மாவு தொட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். இப்போ தவாவில் வந்து எண்ணெய் சேர்க்காமலே வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டுட்டு நல்லா வந்து சூடாக ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ வந்து பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த டைமில் வந்து மேலாக்க வந்து எண்ணெய் தடவி எடுத்தாக்கா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.